வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. சிரிப்பில் தான் எத்தனை வகை. அகட்டு சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, நையாண்டி சிரிப்பு, ஏளன சிரிப்பு, பொன் சிரிப்பு. சிரிப்புக்கு சுவை கொடுப்பதாலேயே நகைச்சுவையாயிற்று. அத்தகைய நகைச்சுவையை வெளிப்படுத்தி உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள் எமது பள்ளி மழலை செல்வங்கள். இரண்டாம் புலிகேசி வரார் வரார் வரார். காலையில் உறக்கம், இரவு முழுவதும் டிக்டாக் பப்ஜி விளையாடிவிட்டு இங்கு வந்து உறக்கமா? வேலையை ஒழுங்கா பார். அது எப்படி தங்களுக்கு தெரியும் அண்ணா? நானும் அதே நாடா விளையாடுகிறேன். மங்குனி அமைச்சர் நாடு நல்லா இருக்கட்டும். ஸ்டார்ட் மியூசிக். அனைவரும் சரி சரி. அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? வணக்கம் அண்ணா. நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரிந்து ஆடுகிறது. தலைவிரிந்து ஆடினால் என்ன? இழுத்து கட்டிட வேண்டியதானே? சரி சரி, அப்படி என்ன பிரச்சனைகள்? முதலாவது கொசு தொல்லை, அடுத்தது தண்ணீர், அடுத்த விவசாயம், இப்படி பல பிரச்சனைகள் மன்னா. நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? அமைச்சர்களே, முதலாவதாக கொசு தொல்லையை ஒழிக்க கூறுங்கள். கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, கொசு கடிக்க வரப்போது ஓடி ஒளிந்தால் என்ன? அப்படியே ஒரு பானைக்குள் போட்டு அடைத்து வைத்தால் என்ன? மன்னா, கொசுவை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே நசுக்கினால் என்ன? மன்னா, கொசுவை பிடித்து அறை பூட்டி வச்சால் என்ன? அப்படியே அறிந்தால் என்ன? அமைச்சர்களே, கொசு தொல்லையை ஒழிக்க வழி கேட்டால் வளர்க்க வழி சொல்கிறீர்களே. யார் அங்கே? யாரா அங்கே? வணக்கம் அண்ணா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் அண்ணா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வாருங்கள் தெனாலிராமா. நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக உள்ளது. அதை ஒழிக்க ஏதாவது வழி கூறுங்களே. வீட்டின் அருகையில் குப்பை கொட்டாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? ககக போ. நீ என்ன அமைச்சர் அல்லவா? சற்றே யோசிக்க வேண்டிய சிந்தனைதான். இப்படி செய்தால் என்ன? வீட்டின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்பவர்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டாவுடன் 4G மொபைல் பரிசாக கிடைக்கும் என்று அறிவியுங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. அண்ணா, பக்கத்து நாட்டு மன்னர் விளையாட அழைக்கிறார். எங்கேடா? எங்கே? கொடு கொடு. நல்லா
மன்னா, தங்களை காண பிரபலமான டுபாக்கூர் செல்போன் கம்பெனி உரிமையாளர் வந்திருக்கிறார் மன்னா. வரச் சொல். விளையாட கூட நிம்மதி இல்லை. வாருங்கள் வாருங்கள், சூடாக என்ன சாப்பிடுறீர்கள்? எதுவும் வேண்டாம் மன்னா. தாங்கள் இங்கே வந்திருக்கும் நோக்கம்? மன்னா, எங்கள் டுபாக்கூர் கம்பெனியில் 6G மொபைல் உங்கள் நாட்டில் அறிமுகப்படுத்த பெர்மிஷன் வேண்டும். நீங்கள் எதை வேணாலும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு புரிகிறது மன்னா. உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரியாக சென்றுவிடும். நன்றி. தேங்க்யூ. மன்னா மன்னா, என்ன? என் பிள்ளை நிலைமை பாருங்கள் மன்னா. என்ன இருக்கின்ற பிரச்சனையே பத்தாதா? இது என்ன ஒரு புது பிரச்சனையா இருக்கிறது? ஆமா, இவளுக்கு என்ன ஆயிற்று? போன் இல்லாமல போன் இருப்பது போல் விளையாடி கொண்டிருக்கிறாளே. ஐயோ, இந்த பரிதாப நிலைதான் கேட்கிறீர்களா? நீங்கள் இரவும் பகலும் ஓயாமல் செல்போனில் விளையாடினால் இவள் மனநிலை பாதித்து விட்டது மன்னா. அப்படியா? அமைச்சர்களே, இந்த செல்போனை அழிக்க வழிகள் தான் என்ன? இலவசமாக வழங்கும் இந்த சேவையை கட்படி விட்டால் என்ன? உன்னை அப்படியே துரத்தி விட்டால் என்ன? செல்போனை பிடுங்கி குப்பையில் போட்டால் என்ன? உன்னை அப்படியே வாரி குப்பையில் போட்டால் என்ன? யார் அங்கே? யாரா அங்கே? வணக்கம் அண்ணா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஏன் தெனாலிராமன்? நாங்களே கருத்து சொல்லுகிறோமே. உங்கள் கருத்தா? அது சிந்திக்க அல்ல, சிரிக்க. அப்படியான தெனாலிராமனுக்கு பெரிய புலமை. மன்னர் ஏன் எதிர்த்து பேசுகிறாயா? ஏன் நமக்குள் விவாதம்? தெனாலிராமனிடம் 10 கேள்விகள் கேட்போம். அவர் அதற்கு சரியாக பதில் கூறிவிட்டால் அவரே அறிவில் சிறந்த புலவர் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படியே ஆகட்டும் அண்ணா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வந்துட்டாயா? வந்துட்டா. வணக்கம் அண்ணா. தங்கள் என்னை அழைத்தீர்களா? வாருங்கள் தெனாலிராமா, நான் இப்பொழுது உங்களின் புலமை நிரூபிக்க 10 கேள்விகள் கேட்க போகிறேன். நீங்கள் அதற்கு சரியாக பதில் கூறிவிட்டால் நீங்களே அறிவில் சிறந்த புலவர் என்று அறிவிக்கப்படும். ஏன் தெனாலிராமா சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை மன்னா. அமைச்சர்களே, கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லது நான் கேட்கட்டும்? நீங்களே கேளுங்கள் மன்னா. பிரிக்க முடியாதது கல்வியும் பள்ளியும், பிரிக்க கூடாதது பெற்றோரும் பள்ளியும், சேர்த்து இருப்பது ஆசிரியரும் மாணவரும், சேராமல் இருப்பது வறுமையும் நோயும், பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் தொலைபேசி, பார்க்க கூடியது நேரமும் பள்ளி பேருந்து, அறிவிற்கு கல்விக்கு பள்ளி. தெனாலிராமா, நீ அறிவில் சிறந்தவர். என்ன அமைச்சர்களே, இப்பொழுது புரிகிறதா? புரிகிறது மன்னா. தெனாலிராமா, நம் நாட்டு இளைஞர்கள் செல்போனால் சீரழிகிறார்கள். அதில் இருந்து அவர்களை நீக்க ஏதாவது வழி கூறுங்களே. மன்னா, மாணவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போன்களை குழந்தைகளுக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் கண்களால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலுடையவர்கள். எனவே பெற்றோர்கள் அதிக நேரம் வீட்டில் தொலைக்காட்சியுடனும் தொலைபேசியுடனும் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தைகளுடன் உண்பது, விளையாடுவது, பேசுவதாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். குழந்தைகள் செல்போனில் விளையாடாமல் கண்டிப்பாக 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலைகளில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது தெனாலிராமா. சபாஷ் சபாஷ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டும் அல்லாமல் நம் நாட்டில் இருக்கும் அனைவன் கண்களையும் திறந்துள்ளாய். இதுமேல் தெனாலிராமன் கூறியதை நம் நாட்டில் இருக்கும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை, என் கட்டளை, என் சாசனம். எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கினதுக்கு மிக்க நன்றி மன்னா. அப்படியே ஆகட்டும் அண்ணா. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்கள் நல்லா பண்றீங்க. இத்துடன் அவை கீழ்கிறது.